மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாரும் தப்பாமல் ஷார்வார் தமக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் உலகே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. கணேசஸ்கந்தஜனனி மாதங்கி புவனேஸ்வரி பத்ரகாளி நமஸ்துபியம் சாமுண்டாயை சுமங்கலம். நாளெல்லாம் நல்ல நாளே இந்த நாள் இனிய நாள், நாளெல்லாம் நல்ல நாளே இந்த நாள் இனிய நாள். அன்பு உள்ளங்களே, பறந்து விரிந்த பாரத தேசத்திலே தர்மமிகு சென்னையிலே உடம்புல இதயம் இடம் மாறி இருந்ததானால் எப்படி இருக்கும் யாருன்னா கற்பனை பண்ண முடியுமா? இதயம் இடதுகை பக்கம் இருக்கணும்னு சொல்றா. இப்போ வலதுகை பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சரீரம் எப்படி இருக்கும்னா அதுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கு, நமக்கு தெரியாது. இந்த மாதிரி மெட்ராஸில் மெயினான பகுதி எல்லாம் போய் வேளச்சேரி இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறதா சொல்றா எல்லாரும். எங்க ஊர்லேருந்து பரப்பி இந்த ஊருக்கு வரத்துக்குள்ள நான் காசிக்கு 2 வாட்டி போயிட்டு வந்துக்கலாம். நீங்கள்லாம் ரொம்ப பொறுமைசாலிகள். உலகத்திலேயே பொறுமைசாலி யாருன்னா மெட்ராஸ்ல யார் குத்தனம் பண்றானா அவன்லாம் பாபி. அதுவும் இந்த வேளச்சேரியில் குத்தனம் பண்றான்னா அவதான் டாடா பிர்லாவோட சொந்த தாத்தா பேரமாய். வசதிக்கு ஒன்றும் குறவு கிடையாது. ஏதோ செத்த நாள் இந்த மாதிரி யாருன்னா பெரியவா வந்தாடானா எப்போ வேணா ஒரு வாட்டி நடக்கும் இதெல்லாம் இல்லையா? செத்த நாள் முன்னாடி சொன்னாரு, சிஷ்யால் உங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற நாள் இன்னைக்கு தான். ஏன்னா அவ பண்ணா அவங்ககிட்ட போடும், இவன் பண்ணா இவர்கிட்ட போடும், பிரச்சனை இல்லை. குழந்தை பார்த்திருக்கீங்களா? பிறந்த குழந்தை அதுவும் இவரும் ஒண்ணும். அதுக்கு கல்மஷம் என்னன்னு தெரியாது. நன்னா வளர்ந்த குருநாதனுக்கு இந்த பேதம்ங்கிறது கிடையாதுன்னு சொன்னா சுவாமியினுடைய ஆசிரமத்துல தான், இங்கதான் பார்க்கலாம். அதுவும் கணபதி சச்சிதானந்த ஆசிரமம் சாதாரணம் இல்லை. ஆதி குரு பிறந்த இடத்துல ஆதி குருவை தன்னுடைய குருவா ஏத்துண்ட தத்த பீட்டத்துல அவதூத பரம்பரையில நம்ம சுவாமிகள் சாந்தானந்தர் பரம்பரையில அவருடைய பிரதம சிஷ்யன் இவர். அநேகமாக இவர் பண்ண முக்காவாசி ஹோமங்கள்ல போக முடியாத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பாண்டிச்சேரிக்கு போகலாம்னு பார்த்தேன், முடியல. பாண்டிச்சேரின்னு பயம் உண்டு. பாக்கியம் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பாண்டிச்சேரி போறவாள்லாம் பாக்கியமா இருக்காள நினைக்காதுங்க. என் குழந்தை பாண்டிச்சேரியிலே இருக்கான் மொத்தம். சுவாமியினுடைய பரம்ப சிஷ்யனும் செந்தில் மகாராஜா இருக்கானு சமுத்து குழந்தைகள் எல்லாரும் இங்க சுவாமி ஒரு பெரிய குத்தனமே பண்றார். சன்னியாசி ஏது குத்தனம்லாம் நம்மளாம் அவா குழந்தைன்னா பின் நம்ம அவா குத்தனத்துல தான் இருக்கோம், அப்படித்தானே? ஆகையினாலே இப்ப என்னடா நடக்கிறதுன்னு பாக்குறோம். என்ன நடக்கிறது? இப்போ சண்டி ஹோமம் நடக்கிறது. சண்டி ஹோமம் பண்றதுனால என்ன லாபம்? நாளைக்கு எல்லாரையும் உரைச்சுடுக்கார் பார்த்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அவசியமா அதுவும் எந்த வேலை இருந்தாலும் எடுத்து போட்டுங்க. உங்க வேலைகள்லாம் பராசக்தி ஆத்துல போய் பண்ணுவா, சத்தியத்துக்கு சொல்றேன். ஏன்னா என் வேலையில முக்காவாசி வேலை அவதான் வந்து கொடுக்குறாரு. என்னடா அவளை வேலைக்காரி வச்சிருக்கேன்னு கேட்கா போறக்க, ஏன்னா பேமெண்ட் எதனா உண்டா அதெல்லாம் கேட்டுட்டேலாம். நான் ஜிபேவா பிபேவா என்னமோ கேட்கறாள், என்னென்னமோ சொல்றாளே உலகத்துல இல்லையா? உலகத்துல பணத்தையே என்ன வாண்டான்றான். ஒரு பக்கம் பார்த்தா வச்சுட்டு இருந்தாலும் வம்பா இருக்கு, வச்சுக்கலனாலும் வம்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக நாளன்னைக்கு எல்லாரும் வந்துடுங்க, பூர்ணாகுதியை தரிசனம் பண்ணுங்க. இந்த மாதிரி வேளச்சேரி பகுதியை விட்டுட்டு பூர்வீகமா இருக்கிற இடங்கள்லாம் இருந்துதானால் அந்த இடத்துல ஒரு பங்களா கட்டிட்டு பசுக்களை வச்சுட்டு நிம்மதியா இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவெல்லாம் தவறாம வாங்கும். ஏன்னா நீங்கள்லாம் தனிய யாக யஜ்யங்கள்லாம் பண்ண முடியாது நம்மளால, சரியா? அப்படி யாக யஜ்யம் பண்ண பலன் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கிராமாந்தரத்தில் இருக்க கத்துக்கணும். நல்ல கிராமாந்தரத்தை விட்டுட்டு எல்லாரும் மெட்ராஸ்க்கு வந்துட்டாள். பாதி கிராமம் பாழா இருக்கு இல்லையா? நம்மளால் பாதி பேர் இங்க வந்துட்டா. பாதி பேர் இல்லை, முக்காவாசி பேர் வந்துட்டா. அம்மா சொல்ற பாருங்க, என்ன கணக்கு தப்பா சொல்லல, முக்காவாசி பேர் நாங்கெல்லாம் வந்துட்டோம். இன்னும் 2 பேருக்கு சொல்லியிருக்கோம், அவார்டு வந்துடுவா, வந்தா கிராமம் காலின்னு சொல்றேன். பெரிய சமாச்சாரம் இதெல்லாம், பெரிய சமாச்சாரம் இதெல்லாம்.
இந்த பலன் கிடைக்கணும்னா நாளைக்கு எல்லாரும் வாங்கோ. இந்த பூர்ணாகுத்தியும் பொழுது அதுல போடுற திரவியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சுவாமி சொல்லி போடுவார். உலகத்திலேயே சங்கல்பத்தை தமிழ்ல பண்ண முதல் குருநாதர் நம்ம குருநாதர் தான். வெடிகுண்டு வாண்டாம், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், சந்தோஷமா இருக்கணும். யார் சொல்லுவா இந்த காலத்துல? யார் சொல்லுவா? சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, அயம் தர்மஹ உத்தரோத்பராபிவிருத்திரஸ்து, சத்யாயேதா ஆசுஷ சந்து. எல்லாம் சொல்ற கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. இது கட்டுக்க போனா கொஞ்சம் பயமா இருக்கு. இதுக்குதான் சுலபமான மார்க்கத்துக்காகத்தான் இவாள்லாம் அம்மாவுக்கு குழந்தையா பிறந்திருந்தால் கூட இவா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது அவதாரம்னு பேரு. அவதாரம்னா என்ன? அவதாரம்னா தெரியுதோ? வந்து வாட்சி அவதாரம் ஆத்துல சொல்றாள். குழந்தைகளை சொல்லுவா, மாமி மாமாவை சொல்லுவா, மாமா மாமி சொல்லுவா. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமாஜம். கோச்சு கூடாது யாரும். ஆத்துல கோச்சிக்கவே கூடாது, அவச்சொல் சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் நெத்திக்கு திண்டு பூஜை பண்றது உண்மையானால் ஆத்துல அவச்சொற்களே சொல்லக்கூடாது. அதர்மமான செயல்களை பண்ணவே கூடாது. முடிஞ்சவரை தர்மத்தின் பக்கம் போகணும். ஒரு விதத்துல நீங்கள்லாம் இங்க வந்துட்டது சந்தோஷம் தான். என்ன மாதிரி ஆட்களுக்கு தர்மமிகு சென்னைன்னு வள்ளல் பெருமான் சொன்ன இடம் இது இல்லையா? எப்பவும் தர்மம் சாகாதான் இங்க சென்னையில அப்படின்னு அவர் சொல்றார், வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால தர்மமிகு சென்னையில இந்த மாதிரியான சத்காரியங்கள் சத்சங்கம் நடக்கும் பொழுது குருநாதரை நாளைக்கு நீங்கள்லாம் நன்னா தரிசனம் பண்ணலாம் முகத்தை. சரியா? பாத்தீங்களா? நாள் காலங்காத்தால 6:15 மணிக்கு உதயாத்பூர்வத்துல சூரிய நாராயணனுடைய தரிசனம் எப்படி கிடைக்குமோ செவ 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 செவான்னு உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுர்ஷாம் கேயூரஹாரோஜ்வலாம் பிம்போஷ்டீம் ஸ்வதிதந்தவரின் திருச்சிராம் பீதாம்பராலங்கிருதாம் விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதபதாம் தத்தஸ்வரூபாம் சிவாம் மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமஹம் காருண்யவாராம் நிதிம். மீனாட்சி பஞ்சரத்னத்திலே முதல் ஸ்லோகம் இதான். இத 18ஆம் நூற்றாண்டுல வந்த அபிராமி பட்டர் சொல்றார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். பராசக்தி சொல்றார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். பராசக்தி எல்லாரும் நமஸ்காரம் பண்ண முடியாதான். எல்லாரும் கை குப்பில மட்ராஸ் எல்லாம் வணக்கம் சொல்ற பாத்திருக்கீங்களா? அப்படின்றான் ஒருத்தன். கோவில் போனா ஐயோ கையெடுத்து கும்பிடாத பற்றி தப்பப்படுமோ அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் இந்த யோகா மாதிரி கையெல்லாம் திருப்பில இப்படிலாம் பண்றான். என்ன எனக்கு தெரியல இன்னும். அது நம்ம வாசிக்க வேண்டாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாது. இப்படி எல்லாம் ஆயிடுச்சு கதை. ஆனால் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். யாருக்கு பராசக்தியினுடைய உணர்வு உள்ள பூர்வமா இருக்கோ அவளால மாத்திரம்தான் பராசக்தியை மதிக்க முடியும் சொல்ற. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாதுளம் போதும். மாதுளம் பூ பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் ஜம்முன்னு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஆனந்தமயமா இருக்கும். அந்த புஷ்பத்தினுடைய அடி பாகத்தினுடைய உள் பக்கம் பார்த்தா என்ன கலரோ அந்த கலர் பராசக்தியினுடைய முகம். அவர் என்ன ஏன் பார்த்தாரு தெரியுத? சுவாமி என்ன பார்த்தாரு. இப்போ பார்த்தீங்களா? நான் தான் பார்த்துட்டே இருக்கேன், என்கிட்ட சொல்றேன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனாலும் நாமெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையேன்னு சொன்ன. என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்கிறான், பராசக்தின்னு சொல்றாரு அவர். அப்போ நாளைக்கு காத்தாலே சுவாமியை பராசக்தியா பார்க்க போறோம். நம்ம நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள்.
நான் நிறைய பார்த்துட்டேன். இருந்தாலும் நாளைக்கு பாக்கியம் இல்லை. இன்னைக்கு சண்டேன்னா 2ன்னு சொல்லுவா, பார்த்துருக்கீங்களா? சண்டேன்னா 2 என்னது? சாப்பிடுறது. கறியா இருந்தா 2, குழம்பா இருந்தா 2, கூட்டா இருந்தா 2, பஜ்ஜியா இருந்தா 2, வடையா இருந்தா 2, 1 மசாலா வடை 1 மெது வடை. இப்படியே நாளை தள்ளிட்டு இருப்போம் நம்ம. ஆகாரத்தோடவே ஆகாரம்தான் ஆதாரம்ங்கிற கதையை அழுத்திப்போம். அதனால சொன்னா அளவோட சாப்பிடு, வளமோட இரு. அளவு கடந்து சாப்பிட்டையானால் நீ சாப்பிட்டதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியோ அதே மாதிரி 10 பங்கு டாக்டருக்கு செலவு பண்ணணும்னு சொல்றா. இப்பெல்லாம் இந்த எண்ணெயை சாப்பிடாதேன்றான், இந்த பருப்பு சாப்பிடாதேன்றான், அவளை பார்க்காதேன்றான். என்ன அநியாயமா இருக்கு. என்னதான் பண்றது? போனோம்போ காத்தால இருந்தா என்ன பண்றது? கதவு சாத்தின்னு உள்ளியா இருக்கிறதா? நாராயணா நாராயணா. என்னமோ இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருந்தாலும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் பராசக்தி சொல்றா. இந்த திரவியங்கள்லாம் போடுவாதுல அநேகமாக நாம் பார்த்த ஹோமங்கள்லயே சுவாமிகிட்ட பார்த்த ஹோமங்கள் மாதிரி வேற எங்கேயான பார்க்க முடியுமா? போயிருக்காங்க. ஆனா இந்த அளவு போட மாட்டேன். போடுறவா எல்லாமே ரொம்ப தொஞ்சி விடுவா. பார்த்துட்டு பாருங்க, நீங்க நான் பாருங்க, எடுத்து கொடுத்துட்டே இருப்பா, கூட்டுட்டே இருப்பார், தான் அசர மாட்டார். எத்தனை திரவியங்கள் பட்சணம் போடுவார். அப்பெல்லாம் மனசு டக்கு டக்குன்னு உள்ள அடிச்சுக்கும். இந்த மாதிரி முறுக்கு நம்ம நாட்டில் பண்றவா யாரும் இல்லையே, இதை கொண்டு போய் சுவாமி அதில் போடுறாரு அநியாயமா. இந்த அதிர்ஷ்டத்தை இடிச்சு பண்ணிருக்கா போடுறது ஆனந்தமயமா இருக்கு. இதையும் அதுலயே சேர்க்கிறாரு. லட்டு இந்த மெகா சைஸா இருக்கே, மெகா சீரியல் ஆட்டம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அதுல போட்டு பராசக்தியை சந்தோஷப்படுத்தி அவருடைய அனுகிரகத்தை வாங்கி, இவர் டிரான்ஸ்பார்மர் மாதிரி பெரிய ஹெச்டி லைன் ஒன்று உண்டு. ஹெச்டி லைன் பெரிய லைன், அதுலேருந்து வாங்கி அதை தனக்குள்ள வச்சு, நம்மளுக்கெல்லாம் எல்டி சர்வீஸ்ன்னு ஒன்று உண்டு. அதில் நம்மள்கிட்ட கொடுத்து ஜம்முன்னு நம்மளாம் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி பண்றதுக்கு உண்டான ஹோமத்துக்கு மத்தியில காரணக்கர்த்தா யாரு? அவதாரமான குருநாதன். அவதாரம்னா என்ன? கொஞ்ச நாள் முன்ன சொன்னேன், அதுவா இல்ல. அவதாரம்னா மேல் நிலையிலிருந்து கீழே நம்மளுக்காக இறங்கி வர்றதுன்னு அர்த்தம். அப்படியாருன்னா இறங்கி வந்திருக்காளோ, சுவாமியில இறங்கி வந்திருக்காளோ? வந்திருக்காளே. ராமன் வந்தா கிருஷ்ணனும் வந்தானே இல்லையா? அவனும் அம்மாவுக்கு பிறந்தான், இவனும் அம்மாவுக்கு பிறந்தான். அவனும் சண்டை போட்டான், இவனும் சண்டை போட்டான். சண்டை போட்டவங்க சமாதானப்படுத்தினா, பங்காளிகளுக்குள்ள சண்டையை நிறுத்தினா, கிருஷ்ணன் நடுவில் உள்ள புரிஞ்சு வேலையை பார்த்தா எவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? எதுக்கு? மனிதர்கள் மனிதர்களாகவே வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் மனிதாவதாரம் செய்த புண்ணிய தேசம் பாரத தேசம். நீங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்றீங்க. ஏன் தெரியுமா? வரப்போறது வசந்த காலம். வரப்போறது வசந்த காலம். வசந்த காலத்துல முதல்ல வெள்ளச்சேரியில ஹோமம் நடக்குது. நினைச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சீங்களா? இங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 6 5 5 6 5 6 1 2 3 4 5 5 நாள் 6வது மாசம் ஜூன் மாசத்துல எல்லாரும் புதுக்கோட்டைக்கு வந்துடுவோம். சௌக்கியமா பார்க்கலாம். கின்னஸ் ரெக்கார்டு பண்ண முதல் குருநாதர் நம்ம குருநாதர் தான். என்னடா சுவாமி பற்றிய நிறைய சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது சொல்லாத போயிட்டா நான் வந்ததனுடைய புண்ணியம் போயிடும். எனக்கு பாப்பத்தை வேற யாருன்னு எனக்கு விட்டுடுவா. காரணம் என்னடான்னா, ஒரு சன்னியாசியினால கோவில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவு கட்டிருக்காரு சுவாமி இந்த இடத்துல. நான் போயிட்டு வந்தேன் சமீபத்தில். இன்னும் கொஞ்சம் ஒரு 10% வேலை இருக்கு. கல்யாணத்துல சம்பந்திகளை உபச்சரிக்கிற மாதிரி உபச்சரிப்பார் சுவாமி. ஏவனுக்கு அந்த ரூமு கொடு, அவளுக்கு அதை ஏற்பாடு பண்ணு. குழந்தைய பம்பரமா சுத்துவான். எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும். ஒரு குறை இருக்காரு. கடைசியில போயிட்டு வர. அது இல்லாம அதுல இருந்து தொடர்ந்து 3 வருஷத்துக்கு ஹோமம் பண்ண போறாராம் சுவாமி. சுருக்க 3 வருஷத்துக்கு தொடர்ந்து ஹோமம். 1. 2வது, மேலை நாட்டுல அதுவும் அரபு தேசத்துல கூட போய் ஹோமம் பண்ண முதல் சுவாமி நம்ம சுவாமி. எப்படி மலேசியாவில் இன்னைக்கு கோவில் கட்டிவிட்டு 10 மலை முருகன் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி அரபு நாட்டுல கிருஷ்ணன் கோவில் கட்டிவிட்டு ஆயிப்போம் சமீபத்துல.
கட்டி கும்பாபிஷேகங்கள்லாம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் ஏன்னா சர்வ வியாபின்னு பேர். பகவானுக்கு பேர் என்ன? சர்வ வியாபி, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தம்னு பேர் அவரு. இன்னொன்னு சுருக்கமா சொல்லணும்னா சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்காக பண்ணி கொடுக்கறதுக்காக பரமேஸ்வரன் இவாள அவதாரமா நம்ம மத்தியில அனுப்பிச்சிருக்கா. அவ அப்படி கண்ணு பார்க்கச்சே நம்ம கையால வேலை பார்த்து கொடுத்துடும். ஏன்னு கேட்கிறான். நாம அடுத்த வாட்டி வேளச்சேரியில் வந்து பிறக்க முடியாது, வேளச்சேரி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேளச்சேரி பங்களாவை அதே பங்களாவை வாங்கி குத்தனம் பண்ண போறது இல்லை. மனுஷியாளா முதல்ல பிறக்கிறமா, அது சந்தேகம் வேற. அதே மாமா அதே மாமியா வான்னு சொல்ல முடியாது. எல்லாம் டர்ன் ஓவர் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே. அப்பா அப்ப என்னால் சொல்ல முடியாதுப்பா. பையன் வந்து சாவி எங்க வச்சிருக்கேன்னு கேட்கறான். நான் பிராணம் போறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் சாவி எங்க இருக்குன்னு கேட்கறான். நான் என்ன பதில் சொல்றேன்ப்பா? பிராணம் போடுறாப்பா, இவ்வளவுலாம் சேர்த்து வச்சிருக்கேன்டா, ஜாக்கிரதையா இருந்து நான் பண்ண தர்மத்துல 4 பங்கானா நீ பண்ணுடாப்பா. எனக்கு இப்ப கடைசி நாள் தான் சிரமமா இருக்கு, நீ பண்ணாத பற்றினா உனக்கு முதல்லயே சிரமம் வந்துடும். அப்ப ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தர்மத்தை விடாத பண்ணணும். அவ்வளவு பெரிய அம்பாள் பார்த்தேன்னா பார்த்துட்டேலாம் பேசுவோம். அங்க புவனேஸ்வரி மேல்பாகம் பைரவி, கீழ்பாகம் வைஷ்ணவி, சர்வமும் புவனேஸ்வரின்னு நான் எழுதினேன் ஒரு கவச்சத்துல. அம்பாளுடைய கவச்சம், துர்க்கை கவச்சம் ஒன்று பண்ணேன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. யாரோ பாடியெல்லாம் வந்துருக்கு அதில் வெளியில. காரணம் என்னடா கேட்க, சர்வமும் புவனேஸ்வரி. ஏன் புவனேஸ்வரின்னு சொல்றேன்? அம்பாள் யாருக்கான தெரியுதோ? தெரிஞ்ச யாருன்னா சொல்லலாம், அதுக்காக கேட்கிறேன். என் சுவாமி வேலையோட முடிச்சா பாக்குதத்தை கொடுக்க போறா, வாங்கிட்டு போறதை விட்டுட்டு இது என்ன ஒண்ணு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். புவனேஸ்வரி தான் என்னடான்னா புவனத்தை படைத்தவள் அவள். அம்மா அவ ஒத்திதான், மீறிலாம் சும்மா. அம்மான்ற ஒத்திதான். வாகர்த்தாவே சம்பரத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவும் சொல்லிட்டான். அம்மா அப்பா யாருன்னு கேட்கிறான். அந்த ஜோடி ஒண்ணுதான் உலகத்துக்கே அம்மா அப்பா. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அவளை கெட்டிமா பிடிச்சிக்கணும். கெட்டிமா பிடிச்சிக்கிறதுக்கு முன்ன முதல்ல வாங்கோன்னு சொல்லணும். ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், ஸ்நானம், இப்படி சங்கல்பத்துல பூஜையில வருதோ இல்லையா வரிச்சலா, அதே மாதிரி அவளை என்ன பண்ணணும்? நம்ம வாங்கோ பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மா நீ சௌபாகியாத லக்ஷ்மி பாரம் அம்மான்னு கூப்பிடணும். முதல்ல காலங்காத்தால் எழுந்து கதவை சாத்தி தாப்பா போட்டு உள்ள போடுறது. சாயரிச்சியானா தோட்டத்து கதவை திறந்து விட்டு விடுறது. ஏன்னா அவ வந்துட்டு போறாளே. அக்கா தோட்டத்தால் வருவிடான், தங்க வாசலால் வருவிடான். தங்க வாசலால் வந்தா வாண்டான்னு கதவை சாத்தி விடுவோமா நம்மளாம். ரொம்ப ரொம்ப என்னடா தோட்டத்துக்கு சந்தி வேலையில போய் திறந்து வைக்கிறேன், சும்மா இருக்கும் நாளி வெந்து போறது, காத்தே வரல பெஷாது. காத்து வரும் கூட அக்கா வருவாட, அவளை யார் கவனிக்கிறது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டிக்கிட்ட, அம்மா கிட்ட, அக்கா கிட்ட, தங்க கிட்ட. தங்கைக்கு தெரிஞ்சது அக்காவுக்கு தெரியாது, அக்காவுக்கு தெரியும் தங்கைக்கு தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும், முடிஞ்சவர்கள் அடுத்தவாள் கொடுக்கணும், சத்சங்கத்துல முதல்ல கலந்துக்கணும். அதனால்தான் தர்ம மிகு சென்னைன்னு சொன்னா பாருங்களேன். வேலைச்சேரி இவ்வளவு பேர் தானே இருக்கா. இந்த ஒசரமா இருக்கிற பில்டிங்ல பார்த்தா அதுல இருக்கிற ஜனத்துல 10ல் 1 பங்கு தான் வந்து தாய்க்கிறேன் இல்லையா? ஒரு கட்டடத்துல சொல்றேன் நான். ஊர் பூரா அதே மாதிரி கட்டடமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் என்னடா ஒரு கட்டடத்தை பேசுறேன்னு நினைச்சுட்டு பாருங்க. நம்ம உலகத்துல ஆச்சை 2 தான். ஒண்ணு ஆத்துல, 2வது கட்டடம். என்ன எத்தனை வருஷம் ஆச்சு நீ மெட்ராஸுக்கு போய்? இன்னும் அவரோட வாங்கல நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வைப்பான் ஒருத்தன். இவன் அதுல இருந்து ஆரம்பிப்பான். இவன் எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு? போன வழியில நல்ல வழி சம்பாதிச்சே நேரம் உட்கார மாட்டேன்றது. போன வழி சம்பாதிச்சா என்ன பண்ணுவான்? நல்லவனா போன வழி சம்பாதிக்க அன்னைக்குதான் முதல்ல அவன் மாட்டிக்குவான். அது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்குதான் மாட்டிக்குவான். பார்த்துக்குவா. எல்லாரும் பேப்பர் படிச்சுவா, பார்த்தவா, அனுபவிச்சுவா, எல்லாம் சிரிக்கிறான். சிரிக்கணும். உலகத்துல சிரிக்க கத்துக்கணும்.
முகத்தை முதல்ல நன்னா வச்சுக்க கத்துக்கணும். முகத்தை நன்னா வச்சுட்டு அந்த ஹோமத்துக்கே வரணும். சுவாமி ஏதோ கூப்பிட்டாருமோ நடக்குதாங்க, 10 நாள் நடக்குதா? இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 8 நாள் ஆச்சா? முடிஞ்ச நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, முடிஞ்ச நான் நாளைக்கு வந்துடுறேன். தப்பா இருக்கு. உன் பாப்பம் உன்னை தடுக்கிறதுன்னு அர்த்தம். உன் பாப்பம் உன்னை தடுக்கிறதுன்னு அர்த்தம். புண்ணியம் சௌக்கியமா வாங்கிக்கணும்னா சத்சங்கத்துக்கு வரணும். நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இப்ப 5 மணிக்கு வரப்பேன், 8 மணிக்கு வந்து சேர. நல்ல காலம் சத்திரம் காலி பண்ணுவாளாக்கும் நாங்க உடச்சே சத்தம் கேட்கறதான்னு கேட்டேன். என்னை செந்தில் ராஜா பார்த்து சந்தோஷமா கையாட்டி நமஸ்காரம் பண்ணி வாங்குவோம் அப்படின்னா பரவாயில்லை கொஞ்சம். அப்புறம் பிராணனே வந்தது. இப்பதான் சுவாமி பாத்திரம்லாம் உள்ள போட்டுட்டான்னா சரி நான் அனுப்பி கொடுத்துட்டு போறேன். நான் சொல்ல முடியும், எனக்கு நாடு யாரு? ஏன்னா மெட்ராஸ்ல எல்லாரும் உட்காருவா, உட்காரணும்னு நினைச்சா உட்காருவா. இல்லைன்னா இந்த கையில போன் முடிச்சுட்டா பாருங்க, போகணும்னு நினைச்சான்னா காது கிட்ட வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அதுல ஒண்ணும் வரல. இவன் போகணும்னு நினைச்சான், அவ்வளவுதான். காதுல வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு உனக்கு சத்சங்க அவ்வளவுதான். உன்னை டிஸ்கனெக்ஷன் பண்ணி பராசக்தி ஒன்னு அனுப்பிச்சுட்டான்னு அர்த்தம். நான் வரச்சே எனக்கு ரொம்ப கலக்கமா இருந்தது. நாராயணா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தாயி, குருநாதர் பார்த்துக்குவேன். அது வேற சமாச்சாரம். செந்தில் மகாராஜா ஹோமம் பண்ற குழந்தையெல்லாம் பார்த்துக்குவேன். வந்தது வேலை பார்க்க வேண்டாமா? நாளைக்கு வந்தாலும் வருவேன், அது வேற சமாச்சாரம். நாளைக்கு வான்னு சொன்னா இனிமே நான் காத்தாலேயே புறப்புடுவேன். அதான் இந்த மெட்ராஸ்ல மெட்ராஸ் வரணும்னா நீங்கள என்ன புருஷாரிகள், நீங்கள யாக யஜ்யம் பண்ணவாழ எத்திகளை விட நீங்களான வசதி போங்க, அவ்வளவுதான். மெட்ராஸ் ரோட்ல நடக்கவே முடியலையே. ஒருத்தன் இன்னொருத்தன் மேல இடிச்சுக்கிறான், இன்னொரு அம்மா இன்னொருத்தன் இடிச்சுட்டே போறா. கேட்டா லோகாந்தி ஸ்பீடு என்றாரு சங்கர சாஸ்திரி தெலுங்குல. நம்மளாம் சிரிச்சமே எதுக்கா தெரியுமா? கேட்டதுனால மாத்திரம் இல்லை, சிந்திக்க போறோம் பின்னால. இன்னைக்கு ராத்திரி போய் கண்டிப்பா என்ன 2 நிமிஷமான நினைப்பீங்க அநேகமாக. இல்ல வாங்கி இருக்கிற வீடு பெருசா இருந்து இன்னொரு இடத்த அதை வாடகை கூப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அப்ப ஞாபகம் என் மேலதான் வரும், வரணும். அப்படி வரலன்னா நீங்க வந்தது வேஸ்ட். அது போட்டோம். பராசக்தி கிட்ட போவோம். அம்பாளை எப்படி சொல்றாரு அவர்? யார் சொல்றா? அபிராமி பக்தர் சொல்றார். அந்தாதி வாசிப்பு அவ்வளவு அற்புதமான பாடல். 101 பாட்டு, 78 பாட்டு பாடி 79வது பாட்டு பாடுறாரு. அமாவாசை அன்னைக்கு நிலா வர சொல்றாவு பராசக்தி. 79வது பாட்டிலேயே நிலா வந்துடுத்துனா நாமளா இருந்தா என்ன பண்ணுவான்? ஜோர கைத்தட்டு, ஜோர கைத்தட்டு. உங்களைதான் சொல்றேன், ஜோர கைத்தட்டு போனாங்க. நிலா வந்துடுத்து 12 வரையில் போறோம். நிலா எடுத்துன்னு பார்த்துட்டு ஆத்துக்கு போய் படுத்துக்குவான் அப்படின்னு சொல்லுவான். அபிராமி பட்டர் அப்படி சொல்லல. 79ல ஆரம்பிச்சு 80 மீதி 21 பாட்டை பாடி பல சுத்தி சொல்லி பாட்டை கம்ப்ளீட் பண்ற. என்னடா பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டியாடா, சொல்லாமாடா அப்படின்னு ராஜா கூட இருக்கிறவாள்லாம் கேட்கிறா. சுப்பிரமணியம்னு பேர் அவருக்கு. அவர் சொல்றார், டேய் உனக்கு ஏன்டா விசாரம்? இன்னைக்கு பௌர்ணமிடா. நான் சொல்றேன் பௌர்ணமி சாயங்காலம் நல்லா வருமோ? சத்தியமா வரும். எப்படிடா வரும்? எப்பவும் எப்படி வருமோ அப்படிதான் வரும். எப்பவும் காத்தால கழுத்துல இருந்தானே ஒரு நிலா, இன்னைக்கு அப்படிதான் வரும். என்ன வருமா? முழு நிலா வரும்னு சொல்ற. ஏன்னு கேட்கிறான். எப்படி சொல்ற நீ? நானு ராஜா வரச்செல்லாம் எனக்கு தெரியாது. அவன் கேட்டது கூட என்னமோ கேட்ட மாதிரி இருந்து நம்மகிட்ட தூட்டேன். உள்ளுக்குள்ள நிலா மாதிரியான முகம் பராசக்தி இங்க பூரா படர்ந்து இருந்தான்னு சொன்னான். யாரு? பட்டர் சுகர். இந்த இடத்துல இப்ப பராசக்தி எங்க வச்சுக்கணும்? அதனாலதான் போய் சொன்னான்னு சொல்றா. என் மனசு தொப்பி சொல்லு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஏன் இங்க தொட சொல்றான்? இங்கதான் பிராணனுக்கு உண்டான பொட்டி இந்த பக்கம் இடக்கை பக்கம் வச்சு மூடி தைச்சு வச்சிருக்கான். எங்க உலக்கடம் வச்சிருக்கான், எங்க பற்ற வச்சிருக்கான் சுவாமியா இருக்கான்னு தெரியுமா?
எவ்வளவு சாமான ரெடி பண்ணி உள்ளுக்குள்ள வச்சு நம்மளை அனுப்பிச்சு ஆணு பொண்ணுன்னு வச்சு வாழ சொல்லி சிரிக்க சொல்லி சந்தோஷப்பட சொல்லி எவ்வளவு ஆனந்தமயமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். வேற யாருக்கான கொடுத்துருக்கானா? வேற யாருக்கான கொடுத்துருக்கானா? நாய், நரி, புலி, சிங்கம், கரடி, யானை அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கானா? ஒன்றும் கிடையாது. நத்திங் டு வரி. நமக்கு மாத்திரம், எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் தி ஹியூமன் பீயிங்ஸ் மாத்திரம்தான். அப்ப அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றார். யார் சொல்றார்? பட்டர் சொல்றார். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனே மங்களமாம். தவளே அம்பாள் எப்படி இருக்கா தெரியுமா? எந்த நாளையும் தபஸ் பண்ணிட்டு இருக்காடா. எதுக்காக? இத்தனை கோட்டான கோடி ஜனங்களை படைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணுமே. அறம்பளத்த நாயகின்னு பேர். பராசக்திக்கு பேர் என்ன சொல்லுங்க? நான் கேள்வி கேட்டா கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆத்துக்கு போய் அப்புறம் மூடிக்கலாம் வாய. என்ன கொஞ்சம் திறந்து நல்லா சத்தமா சொன்னேன்னாதான் இப்ப சாப்பிட போற பிரசாதம் ஜீரணம் ஆகும். பிரசாதம் என்ன கொடுப்பா? பிரசாதம் கொடுக்க போறாளேன்றதுனால மாத்திரம் இல்ல. இந்த விஷயத்தை நான் சொன்னதை உங்களால் திருப்பி சொல்லனா ஆத்திரம் போய் உங்களால் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கவே மாட்டீங்க. நம்ம கிட்ட பகவான் பரமேஸ்வரி ஒரு பெரிய கொடை ஒண்ணு கொடுத்துருக்கா. என்ன தெரியுமா? கையில பிடிக்கிறாள் அதுவா? அது இல்ல. கொடைன்னா தானம். என்ன? மறதிங்கிற தியானத்தை கொடுத்துருக்கா நம்ம கிட்ட. சாமி என்னமா பேசினாரு. அடாடாடாடா புதுக்கோட்டை போனோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சொன்னாரு. அன்னைக்கு நான் கூட தான் சொன்னேன் போனோன்னு. எங்க கர்மா விட்டாதானு விடலை. அன்னைக்கு இருந்தா பேச்சு போன் பண்றா. அவ அதுல பிரசவமா அமெரிக்காவுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், வா வண்டியில வா அப்படின்ற. நான் புதுக்கோட்டை எங்க போறது? அப்படி கர்மா தடுக்கும். நீ அவளையே நினைச்சேன்னு உங்ககிட்ட கர்மாவே வராது. ஆகையினால அம்பாள் என்ன பண்றான்னு கேக்குறான். தபஸ் பண்றாள். தவளே இவள் எங்கள் சங்கரநாத் மனை மங்களமாம். ஆத்துல பொண்ணுக்குள்ள என்ன பேர் தெரியுமா? கிரிஜா. எனக்கு தெரியுமா? மல்லிகாவோ அவ்வளவுதானே சொல்றீங்க? இல்ல, எல்லாருக்கும் ஆத்துல ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? மனை மங்களம்னு பேரு. என்ன? இந்த மார்கழி மாத்துல நமுத்து போன மோளம் மாதிரி இருக்கு உங்க குரல்லாம். கொஞ்சம் நன்னா வளையப்பட்ட என்ன டவுல் ஊத்த வாசிக்கிறான் சுப்பிரமணியம். அந்த மாதிரி இருக்கணும் உங்க குரல் இல்லையா? மனை அப்பா கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு பிராணம் வரணும். உங்ககிட்ட இருந்து பேட்டரி சார்ஜ் நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். இப்போ என் சார்ஜ் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு. உங்க பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு. எனக்கு இவ்வளவுதான் நீங்க பாத்தீங்க கேட்டீங்க. அதுல நான் கொஞ்சம் எடுத்துக்கணும் இல்லையா? அதை எடுத்துட்டு மறுபடியும் இதை கொண்டு போய் என் ஆத்துல கொண்டு போய் டிஸ்சார்ஜ் அவர்கிட்ட கொடுக்கணும். நான் சாமி பார்த்தேன், செந்தில பார்த்தேன், வாழலாம் பார்த்தேன், குழந்தையெல்லாம் பார்த்தேன், பூர்ணாவதி பார்த்தேன். நாளைக்கு முடிக்கிறாராம் சாமி. முடிஞ்சா வான்னு சொன்னாரு. நான் சாமி கிட்ட அபிவாதியை சொல்லிவிட்டேன். சாமி நாளைக்கு மாத்திரம் எதிர்பார்க்காதீங்க, என்னை விட்டுடுங்க. இந்த மெட்ராஸ் என்ன பயமா இருக்கு எனக்கு. கார்ல வந்தாலும் பயமா இருக்கு, நடந்து வந்தாலும் பயமா இருக்கு. எப்படிதான் பண்றது? சொன்னா தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். பராசக்தி யாரா என்ன தெரியுமா? பரமசிவனாருக்கு அம்மா வயிற்றாள். வயசா எடுத்துன்னா நம்மளோட வாழ பொதுவா ஜனங்கள்ல ஆத்துல இருக்கிற வாழ அம்மா வரையா அப்படின்னு கூப்பிடுவார். ஏண்டி கிரிஜா வரையா அப்படின்னு கூப்பிட மாட்டார். ஏன்? பக்குவம் வந்துட்டவருக்கு தன்னை பரமசிவனா ஏற்றுக்கிட்டார், இவளை பராசக்தியா ஏற்றுக்கிட்டார். அந்த மாதிரி வாழ்ந்த பெரியவா பிறந்த பூமி நம்ம பூமி பாரத தேசம். நன்னா தட்டுங்க, வஞ்சனை இல்லாத தட்டுங்க கைய. கடைசியில் இதனுடைய ரகசியத்தை சொல்றேன், மறந்துட்டா கேட்டு வாங்கிக்கோங்க. கை தட்டை சொன்னலை சுவாமி, இந்த மூடி மத்தான் மாதிரி எத்தனை வாட்டி தட்டியிருக்கோம்? 6 வாட்டி ஆச்சு. இதோட நீங்க வாடகை சொல்லாத போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன ஆமா, காரணம் என்ன தெரியுமா? கையை தட்டுறதுல அவ்வளவு விசேஷம் இருக்கா. நடுவிலே சொல்லுவோம், ரகசியம் எல்லாம் மைக்கில் சொன்னதான் நல்லா இருக்கும் இல்லையா? இல்லையா? அதனால 2 கை தட்டுறோம் இல்லையா? 14,000 நாடி நரம்புகள் இருக்கா இதுல.
நான் பஜனையில பாடும்போது கை தட்டி பாடணும்னு சொல்லுவோம். ராதே 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 கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாதா தீன பந்து ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா. கை தட்டி பாடுறது நம்ம யாருன்னா கை தட்டி நான் சொன்னேன்னா இப்ப பாட்டுக்கு சொல்லலை, நான் முன்னாடி கை தட்டின்னு சொன்னேன். இந்த பஜனையிலேயே இந்த கை தட்டி பாடுறான்னு சொன்னா பாகவதெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவும், தன்னை மறந்து இறைவன் தன்னுடைய பெயரை அவர்கள் மூலமாக சொல்ல சொன்னதாகவும், இறைவன் நாமா எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது. ஆகையினால பஜனையில ஆட்டம் உண்டு. பார்த்திருக்கீங்களா? வேகபரோ வேகபரோ நில மேகவர்ண, வேகபரோ வேகபரோ நில மேகவர்ண, ஐயா விஜயா சகாய வேகபாரோ, ஐயா விஜயா சகாயா வேகபாரம். கிருஷ்ணன் வேற என்ன சொல்ல முடியும்? நீ சகாயண்டா, நீ எல்லாருக்கும் ஒத்தாட்சி பண்ணணும்னு நினைக்கிறியே. என் பேர் இருக்கா பாரு. முதல்ல கிருஷ்ணக்கு போறவங்க என்ன சொல்றான்? கிருஷ்ணன் வந்துட்டான், வேகபாரம் சொன்னான், வந்துட்டான். கிருஷ்ணா என் பேர் இருக்கா பாரு, உன் ரிஜிஸ்டர்ல என் பேர் இருக்கா பாரு. இல்ல நீ சொன்னாதான் உள்ள அவளோட சேர்ந்து ஆடுவேன், நான் என் பேர் இல்லைன்னா நான் ஆத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லையா? இந்த கையை தட்டினால் நாடி நரம்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் இதனுடைய இயக்கம் என்பது இரத்த ஓட்டம் சீராகி உள்ளுக்குள்ளே இந்த பகுதியிலே அடைப்பு என்கிற ஒன்று வருமானால் உடனே சரியா போய், அவரெல்லாம் அப்போலோக்கெல்லாம் ஆய்ச்சின்னு போக வேண்டாம், ஆத்துல உள்ள ஓரமா படுத்து ஒரு வெந்நீர் கொடுக்கும் சரியா போடும் அப்படின்னுவான். உஷயம் தெரிஞ்சுவான். அப்போலோ போனா எவ்வளவு செலவு? ஆட்சியில முக்காத்துட்டு அவுட்டு. மனுஷா துவாரம் உடம்புல எத்தனை இருக்குதோ அத்தனையும் ஒரு குழா சொல்லி விடுறான். பின்னால பெருசா படம் வச்சு விடுறான். நம்ம பாக்கிறதுக்கு நினைச்சுதான் தெரியும். அதை பத்திய மேல பொருது கீழே வருது, மேல பொருது கீழே, இதுவும் மேல பொருது கீழே வருது. இது அந்த படம் சொல்றது. பின்னால டிவி இருக்க, இது பாருங்க, இவர் வந்தார், இந்த இடத்துல போயிருக்கார், போயிடுவார், வந்தாலும் வருவார். இப்படி எல்லாம் நடக்கிறது உடம்பு. இது நிலையா? இல்ல. அப்படியானால் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சாரதாமணி தேவிய அம்மானு சொல்லிதான் கூப்பிட்டு பழக்கமே தவிர ஒரு நாள் கூட சாரதான்னு சொல்லி பழக்கமே இல்லை. ஒரே ஒரு நாள். ஆச்சரியமான சமாச்சாரம். அவர் சொல்றார், இந்த மாதிரி அண்ணா சொல்லுவாளான்னு பாருங்க. சொல்லலாம், ஞானம் கிடைக்கும். ஆகையினால் இது சொல்றேன்னா, இப்படி உன்னை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன், எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையில எனக்கு ஈடுபாடு அவ்வளவா கிடையாது, தப்பா எடுத்துக்காத, நீ என்னோட பார்ட்னரு, உனக்கு எதனா ஈடுபாடு இருக்குமானால் அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது என்னோட கட்டாயம், அதனால உனக்கு எதனா இருக்குமான்னு கேட்டார் அவரு. அவ சொன்னாலாம், பிரபு உனக்கே இல்லைன்னா எனக்கு எங்க முளைக்குமான்னு கேட்டாலும். இது தாம்பத்தியத்துல தம்பதிகளுக்கு அற்புதமான தம்பதிகள் வாழ்ந்த தேசம் எந்த தேசம்? சில பேர் தட்டமா வந்தாம யோசிக்கிறேன். நம்ம தேசத்தை பத்தி தான் சொல்றேன் நான், இல்லையா? இப்போ அடப்பு போயிடுன்னு சொல்லியிருக்கேன். நாளையில இருந்து என்ன பண்ணுவான்? சாயர் வச்சு ஆத்துல மெத்தையில டைம் கிடைக்குமானா காபி சாப்பிட்டுட்டு ராதே 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 கை கட்டி பாடுங்க, தப்பு கிடையாது. பாடினீர்களானால் உங்களுக்கு முதல்ல சந்தோஷம் வரும். நான் வந்து பிராக்டிக்கல சொல்றேன், நான் வந்து உபன்யாசகம் கிடையாது, நான் வந்து இந்த யோகா மாஸ்டர்லாம் கிடையாது. அவன் மூச்சு பிடிச்சி இழுத்துட்டே இருக்குவான், எப்ப விடுறது? இல்லையா? நான் நடக்கிறது சொல்றேன், இருக்கிறத சொல்லணும். எங்க அம்மாவனால நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்.
எங்க அம்மா மாதிரி ஒரு பாத்திரம் உலகத்துல கிடைக்குமானா எனக்கு சந்தேகம். எனக்கு எங்க அம்மா வசதி அதுவே இருக்கு. எங்க அம்மாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழறான் அந்த பூமியில, உயிரோட இருக்கான். பெரிய பெரிய கோட்டீஸ்வரம்லாம் இருக்கு. மஞ்சகாமாலைக்கு மருந்து கொடுப்போம் எங்க அம்மா. அவ பாடுவோம். அவளுக்கு 80 வயசு. என்கிட்ட தான், அவகிட்ட தான் நான் இருந்தேன். தப்பா சொல்றேன், என்கிட்ட தான் அவர் தான் சொன்னா திமுருது. அவளோட நான் இருந்தேன். ஒரு வரவு கிடையாது, ஒரு வரவு கிடையாது. எனக்கு எல்லாமே பராசக்தி பண்ணி கொடுத்ததுதான். இந்த மாதிரி பெரிய ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி ஒரு பேதம் இல்லாத ஒரு குருநாதனை உலகத்துல பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட என்ன பேசுறாரு, அந்த குழந்தைகிட்ட பேசுறாரு. இந்த குழந்தைகிட்ட என்ன பேசுறாரு, அதான் அந்த தாத்தா கிட்ட பேசுறாரு. வாங்கன்னு தான் சொல்லுவார். வந்தா கூட வாடான்னு சொல்லிருக்காரு. சொல்லலாம். இப்ப இருக்கிற கள்ளச்சாமிகள் மத்தியில நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சாமி இது. சரியா? காரணம் என்னடா, நாடென்றும் வாழ கேடொன்றும் இல்லை என்பதை தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த யாகாதிகளை எல்லாம் படித்து கொண்டு சண்டிகம் நட்சத்திர மண்டல யாகம்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. 27 நாள் கோயம்புத்தூர்ல 3 வாட்டி போயிருக்கேன் நான். அடா 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 பார்க்கணுமே, மனசெல்லாம் அடிச்சுட்டு என்ன இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை அதுல போடுறாரு, நான் வட்டம் கொடுக்க கூடாதா? தூக்க முடியாத வேற தூக்கி கொடுப்பான் செந்தில். அதை மாலை 6000 மாலை போடுவார், திருமங்கலத்தை போடுவார், ஒருசு போடுவார், நிறைய போடுவார். திரவியங்கள், சம்ப திரவியங்கள் பூரா போடுவார். மஞ்சளை கொட்டுவார், குங்குமத்தை கொட்டுவார், தான் சொன்ன பட்சணங்கள்லாம் போடுவார். நிறைய பார்க்கறதுக்கு காண கண் கோடி வேண்டும் சொன்ன. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எனக்கு நீ பிறவி வேண்டாம் இறைவா உன் அருளால், எனக்கு நீ இன்பம் வேண்டும் ஈனம் எல்லாம் மறைய வேண்டும். அருணகிரிநாதர் சொல்றாரு. அருணகிரிநாதரை நினைக்கணும், ஆத்துல நல்லவாழ நினைக்கணும், அடிக்கடி நினைக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். தயவு பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு தெரியுதா சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. காத்தாலும் அவன் ரேன் கோவா வேண்டாம் எடுத்த உடனே மழை மப்பு வந்தா அது அண்ணட போடுறது. குழந்தை சொன்னா நான் கேட்கணும்ன்ற சுவாமி என்ன சொல்லு, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். கொஞ்சம் வரைக்கும் சொன்னா என்ன வக்கமா, நாராயணா நாராயண சொல்ல பாக்குறேன். அன்னையும் பிதாவும் இப்படி சொன்னா அது உங்களுக்கே ஞாபகம் வரும், இல்லைன்னா மறந்து போடும். இந்த நாள் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னா நம்மளா சொல்ல முடியுமா? அனைவரும் பருப்பு சாம்பார் தான் நினைக்கிறேன். அதுல சேப்பங்கிழண்டா உருளைக்கிழங்கா தெரியல. கடவுளே கடவுள், இது ஞாபகம் இல்லை. இதே வாண்டாத விசாரம் எதனா ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு கடவுளா. அமெரிக்காவில் இந்த டவர் இடிச்சு விழுந்து எப்போ தெரியுமா? செப்டம்பர் 14. அது தெரியாதோ? உடனே சொல்றான். விசாரத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம விசாரத்தை யார் பார்ப்போம் இல்லையா? அதுக்குதான் இந்த சத்சங்கங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் சொல்றார், தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம், துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. இந்த பாட்டை படிச்சா உங்க நாக்குல ருச்சி வரும். எல்லாரும் வாசிக்கணும். இருக்கிற நாள் போயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி எப்படி யாருக்கு என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? திடீர்னு தெருவு பூரா ஜனம், என்னடா இந்த கோடி வீட்டுல ஏன் கேட்கிற காட்டார், காபி சாப்பிட்டார், உட்காண்டார் காணும் அப்படின்னு. காபி சாப்பிட்டாரு காணம்ங்கிறான். ஒரே செகண்ட் தான், ஒரே செகண்ட். நொந்துடலம் கிழமாதி தளர்ந்து என் ஆவி அடங்கிடும் போது. அகத்தியர் சொல்றார், வயசானா என்ன ஆகுவான்? கால் உதரும், கை உதரும், கைக்கு தடி கேட்கும், கண்ணு கொஞ்சம் குறையும், காது கொஞ்சம் குறையும், வாயில பல்லுலாம் அது டாட்டா கூப்பிட்டு அது புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துடும். வரவாழ பார்த்தா எதனா பேசணும் தோணும், வாய் வராது. எதிர்க்கிறவா யாரும் தெரியாது. என்ன
நிற்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட்டா உள்ள நன்னா போல. அப்பதான் அவருக்கு ஆசையா பிடிச்ச முருகை எதிர நிற்கிறவன் நின்று சாப்பிடுவான். அவருக்கு பள்ளி இல்ல பாவம், இந்த முறுக்கு எடுத்து அவர் எதிர சாப்பிடுவான். பார்த்திருக்கீங்களா? சாப்பிட்டா தாத்தாவுக்கு என்ன போகணும்? ஆசை, பழைய ஆசை, பள்ளி மேல ஆசை வந்து நாசமா போன பள்ளி நீ 2 வருஷம் கழிச்சு விட என்ன கேடு, இதுக்குள்ள விழுந்து விட்ட. பகவான் கொடுக்கிற கொடை அது, தெரியுமா? கண்ணு தெரியாதுன்னா வாண்டாத்த பார்க்க வேண்டாம். காது கேட்காத போனா வம்பு பேசுவான், அது விழாது இருக்கும். சரிதானே? வாய் என்ன பண்ணணும்? வம்பு பேசும்போது கேட்காது சப்பு சப்பு சப்புன்னு கொட்டிகிட்டே இருக்கும். அவ்வளவுதான், வேற வாழணும் பண்ணாது. என்னடா ஆகும்? நான் நொந்து உடலம் கிடமாகி தளர்ந்து என் நாவி அடங்கிடும் போது, ஜீவ நாடிகள் நைந்திடும் போது, கை இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா டிக்கு 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 நடத்திட்டே இருக்கும். பாத்தீங்களா? முன்னெல்லாம் டாக்டர்லாம் உங்களுக்கு உடம்பு நன்னா இல்லை அப்படின்னு வைத்தியம் கேட்டுக்க போறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நான் வைத்தியம் வந்தாருன்னா உடனே இந்த கையை அப்படி பிடிச்சுவேன், இங்க பிடிச்சு பார்ப்பேன், இங்க பிடிச்சு பார்ப்பேன். உடனே ஒரு 2 நிமிஷம் யோசிப்பாரு. எடுத்து பாக்கெட்டு, வலது பாக்கெட்டு பூரா மருந்து ஜுப்பா தான் போட்டு இருப்பார். அப்படி எடுத்து எதனா 4 பாக்கெட் எடுத்து கையில் கொடுத்து தேனில் ஒழிச்சு சாப்பிட்டு சரியா போடுவார். அது என்னன்னு அவரும் கேட்க மாட்டாரு. எனக்கு என்ன வந்துவிட்டு அப்படின்னு அவனும் கேட்க மாட்டான். இவனும் உனக்கு இது வந்துவிட்டுன்னு சொல்ல மாட்டான். இப்போ டாக்டர் ஆத்துக்கு போனா அவர் என்ன சொல்றாரு? என்ன பண்றது, என்னமோ பண்றது சார், என்ன பண்றதுன்னு தெரிஞ்சாதானே நான் சொல்றது. என்னமோ பண்றது சார். அட என்னதாயா பண்றது? அவர் கேட்பார். யோசிச்சு மெதுவா சொல்ல ஆரம்பிப்பான். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார் அவர். இவன் சொல்லுவான், ரொம்ப நாள் கழிச்சு இந்த உசிலி ஒண்ணு பண்ணா சார், பயத்தம்பருப்பு போட்டு, அது சாப்பிட்டா அதுல இருந்து இப்படியே அடைச்ச மாதிரியே இருக்கு சார் அப்படி. அதான் இனிமே நீங்க பயத்தம்பருப்பு சாப்பிடக்கூடாது. ஆயுசு பூரா பயத்தம்பருப்பே சாப்பிடணும். நியாயமா பயத்தம்பருப்பு தான் சாப்பிடணும். தோரம் பருப்பு சாப்பிட்டா பால் இல்லையா? சமையல் பண்றவாளுக்கெல்லாம் தெரியும். நீ சமையல்காரன் என்ன கேட்டுவிட போறியா? நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன், அது வேற சமாச்சாரம். சூழ்நிலை காரணமா நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். மயிலால் ஆகையினால் இவளே கடவுளர்ன யாவர்க்கும் மேலே இரவியுமாம் சொன்ன தூவளே. நான் இனிமே சோட போக மாட்டேன். இன்னும் ஒரு தெய்வம் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு எங்க அம்மா புவனேஸ்வரி தான் சொல்றாரோ இல்லையா? இந்த கதையை நாம சொல்லணும். ஆகையினாலே சுவாமி என்ன பண்ணாரு பாத்தீங்களா? நான் அவரை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தது நீங்க பாத்தீங்களா? அவர் தலையாட்டிருந்து அவருக்கே தெரியாத ஆட்டினார். ஏன்? ஒரு மணி அவகாசம் ஆக போகுது. டக்குன்னு பூர்ணாவதி ஆகணும், அடுத்தது பிரசாதம் கொடுக்கணும், நாளைக்கு வேலை இருக்கு, நாளை மறுநாள் வேலை இருக்கு. ஆகையினாலே பராசக்தியை நம்ம என்ன பண்ணணும்? நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து அன்பழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து பக்தி யாரெல்லாம் பண்றோமோ அவளுக்கெல்லாம் பராசக்தி என்ன கொடுப்பா தெரியுமா? தனம் தரும். தனம் தரும், தெய்வ வடிவும் தரும். அடுத்தது முக்கியமான வார்த்தை, நெஞ்சில். நான் உலகதான் சொல்ல முடியாது, வகைப்படுறேல. சுவாமி பேரை சொல்றதுக்கு சாப்பிடறதுக்கு பக்கமே படக்கூடாது. அதுவும் சத்சங்கம் வேற இல்லையா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். உறக்க சொல்லுங்க. அன்பரு என்பவர்க்கு எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு அவரு. உடனே நம்ம என்ன பண்ணோம்? அன்பரா மாறணும். அன்பர்னா என்ன? முகத்தை நன்னா வச்சுக்கணும், மனசை நன்னா வச்சுக்கணும், மறந்தும் தீவி நிலையில் ஈடுபடக்கூடாது. சரியா? அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குடலால் அபிரான் கடைக்கண்களே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆகையினாலே
விரும்பி தொடுமடியார் விடுநீர் மல்கி மெய்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இடந்து சுரும்பில் கழித்து முடிதடுமாய் முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தர் ஆவர் என்றார். அபிராமி சமயம் நன்றே சொல்றார் பக்தர். ஆகையினாலே உலகத்துல சாக்தம் முதல்ல மெனு கார்டுன்றதை கண்டுபிடிச்சவர் ஆதிசங்கரர் தான். மெனு கார்டு கண்டுபிடிச்ச prepared by ஆதிசங்கர் itself before the 2500 before 500 years before. என்ன 6 சமயம் கண்டுபிடிச்சார். சமயத்துக்கு உனக்கு எது வேணுமோ ஏத்துப்போம் நாமோ. ஆனா 6 சமயத்தை நம்மளுக்காக கொடுத்தாரு. கணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், சௌடம். 6 விதமான சமயம். நேர பகவானை நேர பார்க்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் நித்தியபடியில பார்த்துருக்கோம். இங்க வந்தவாள்லாம் பகவானை நேர பார்த்துருக்காளா? யாருன்னா உத்தரான பார்த்துருக்குமா? சொல்லிட்டா பாருங்க பாட்டு. காத்தால் எழுந்தா அவனை பார்க்கிறோம் பாருங்க. சர்வத்துக்கும் காரணம் அவன் தான். சிறப்புஞ்சியாட்ட நம்ம பக்கம் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் இப்படி இருப்பான், நமுத்து போயிருப்போம் இவ்வளவு நாள். ஆகையினாலே அந்த சூரிய நாராயணனை நாம பார்ப்பதை போல பகவான் நம்மளை பார்க்க வேண்டும் என்று நாம் விருப்பப்பட வேண்டும். அப்பொழுது விரும்பி தொட வேண்டும். ரொம்ப பக்தி பண்றதை விரும்பி பண்ணணும். சாப்பிடத்தை விரும்பி சாப்பிடணும். பசிச்சா சாப்பிடணும், படுத்தா தூங்கணும். அதான் நல்ல உடம்புக்கு அழகுன்னு சொன்னான் பெரியவாள்லாம். ஆகையினாலே பக்தி பண்றதெல்லாம் சாதாரணம். இப்பெல்லாம் எப்படி ஒன்னா பக்தி பண்ணலான்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரியான சத்சங்கத்துல பக்தி பண்ணி நம்மளுடைய சகாயங்களை இந்த இடத்துல சேர்த்து புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் முடிஞ்சவரை லகுவா நம்ம பக்கம் தள்ளிண்டு, முடிஞ்சவரை பேலன்ஸ் பண்ணிட்டு நில் பேலன்ஸ் இருக்கணுமா. புண்ணியமும் இல்லாத பாபமும் இல்லாத நிரந்தரமா நிர்மால்யமா இருந்தமானால் நம்மள மாதிரி வசந்தவா உலகத்துல இல்லேன்னு பராசக்தி சொல்லி தன்னுடைய திருவடியில நம்மளுக்கு இடம் ரிசர்வ் பண்ணி கொடுத்துருவார். அங்க வைத்தமானா நம்மளை பத்தி கவலையே கிடையாது. அருணகிரிநாத் சொல்றார், கார்மாமிசை காலன் வரின் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாயின்னு சொல்றப்பா. யமன் ஒருத்தன் வருவான்னு உனக்கு தெரியும். இவன் வந்துட்டான்னா எனக்கு பயமா இருக்குன்னு உனக்கு தெரியும். என்னை பார்த்தா நான் பயந்துருக்கேன்றது உனக்கு தெரியும். அப்படி நான் பயப்படுறேன் யமனுக்கு நீ தெரிஞ்சுட்டியானா நீ என்ன பண்ண தெரியுமா? உன்னுடைய அழகான தேர்ல ஏறி வரணும். எனக்கு எதிர வந்தியானா என்ன தேடி வந்தவன் உன்னை பார்த்துட்டு ஓடி போயிடும். இந்த மாதிரி என்ன சொல்வாடா? அப்பா அது ஒரு வாழ்தான் ஓமத்துல திரவியம் போட்டவனா தட்டுறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். நம்ம எல்லாம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். சரியா? புத்தர் கதையை மாத்திரம் சொல்லி முடிச்சு விடுறேன். புத்தர் கதையை மாத்திரம் சொல்லி முடிச்சு விடுறேன். காரணம் என்னடா, நான் அவன் அம்மா கிட்ட போய் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு கேட்டானா புத்தர். கத்தி கொண்டு போய் கொடுத்தானா அவன் அம்மா கிட்ட. அவன் அம்மா பார்த்தாலாம். கொஞ்ச நாள் ஆட்டண்டா அப்படின்னு போனான். கொஞ்ச நாள் ஆகி மறுபடியும் போனானா. மறுபடியும் நான் சன்னியாசம் நானா. கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்ந்தான். 3வது வாட்டி போனானா நான் சன்னியாசம் நானா போயிட்டு வாழ்ந்தான். ஏன் 2 வாட்டி வாழ்ந்தானே ஏன் சொல்லு அப்படின்னு அவன் சொன்னா, கத்தி கொடுக்குச்ச நுனியை என்னை பார்த்து கொடுக்காதரா, உன்னை பார்த்து வச்சுக்கோ. புடி என்கிட்ட கொடுத்தேன்னா நான் பிடிச்சுட்டேன்னா எனக்கு தீமை இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா தான் நீ சன்னியாசினால ஆகும். சன்னியாசி சாதாரணம் இல்ல, நெருப்போடவே இருக்கா பாருங்க இவாளா. இது நெருப்பு. இது யாருக்கு தெரியுமோ தெரியா? எனக்கு தெரியும். மகா பெரிவாட்டுக்கெல்லாம் எனக்கு அனுபவம். எங்க பெரிவாள்லாம் அவ்வளவு வாசவா. அது மாத்திரமில்லை, பெரிவா மடத்துல ரொம்ப அத்தியந்தம் வேற. எங்க அப்பா பெரியப்பாங்க. ஆகையினால இதெல்லாம் பெரிவா எனக்கு அவ்வளவு அனுகிரகங்கள்லாம் முடியல. சுவாமி கிட்டக்கெல்லாம் நான் அவ்வளவு எதையும் நாம எதையும் கேட்கவே வேண்டாம். அம்மா பசிச்சா குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கலோ அதே மாதிரி பராசக்தி நம்ம எல்லாரும் என்ன கொடுக்கணுமோ கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்து இருந்து காட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பராசக்தியின் கருணையினால் நம்முடைய அனைவர் வாழ்விலும் அருணகிரிநாதருடைய வாக்கின்படி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது இதே வேளச்சேரியிலே இதே சத்சங்கத்திலே கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறும் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.